சொல்வதெல்லாம் உண்மை. 1.5 வருஷம் சிம்மை மாற்றியும் வந்து நீ இவ்வளோ பேசிட்ட, நான் ப்ரெக்னென்ட் ஆகிறேன், எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெக்னென்ட்டா? ஃபோனில் பேசினா ப்ரெக்னென்ட் சொன்னாங்களா? அவங்க ஃப்ரெண்டே சொன்னாங்க மேடம். ஃபோனில் பேசினா ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொன்னியா? பெஞ்ச் மேலே ஏறினல மேடம், ஏறு. சோஃபா மேலே ஏறினல. ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தது இல்லை. இவ்வளோதான் இது. என்ன பேர் உங்களுக்கு? தமிழ் செல்வி. சொல்லுங்க. நான் தருமபுரியிலேருந்து வரேன். ஒருத்தங்களை லவ் பண்ணேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி. 5 வருஷமா அவங்க திடீர்னு அவங்க வீட்டில் இப்போ ஒரு 2-3 மாதமாக அவங்க வீட்டில் வேற ஒரு பொண்ணை பார்க்குறேன், வேற ஒரு பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இப்போ என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 19. அப்போ 14 வயசுல லவ் பண்ணி? எனக்கு அது லவ்வுன்னு எனக்கு தெரியல மேம். அவங்க ஃபஸ்ட்டு என் கூட பிறந்தவங்க 5 பேர். என் தம்பி இறந்துட்டான். நானும் என்னோட அக்காவும் பாலக்கோட்டுக்கு ஸ்கூலுக்கு போவோம். நான் ஸ்கூல் போகாமல் எங்கள் அக்காவும் நின்றுட்டாங்க, நானும் நின்றுட்டேன்னா. அப்புறமா ஒரு 2 மாதம் வீட்டில் தான் இருந்தோம். எங்கள் பெரியம்மா பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கூட எங்கள் வீட்டிலலாம் சேர விட மாட்டாங்க. ஆனால் ஒரு டைம் எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அவங்க பாலக்கோட்டில் ட்ரெஸ் கடைக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து அவங்க கூட பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேச ஸ்டார்ட் பண்ணதுமே எங்கள் வீட்டில் திட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. அவள் சரியில்லை, அவள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா, அந்த பொண்ணுக்கிட்டலாம் நீங்கள் எதுக்கு பேசுகிற அப்படி இப்படின்னு திட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன், பரவாயில்ல பாவம் தானே, அப்போலாம் ஒன்றுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேச ஸ்டார்ட் பண்ணோம். அந்த அக்காவும் நல்லா தான் பேசுவாங்க. ஒரு டைம் எங்கள் ஊரில் ஆட்டோவெல்லாம் போடுவாங்க, இல்லை ஆட்டோ போடுவாங்க. ஆட்டோ போடல்னா என்னதுமா? நாடகம் மாதிரி ஆடுவாங்கல்ல. நாடகம் அது ஆடுவாங்க. அப்போது வீட்டிலலாம் கூட்டின்னு போக மாட்டாங்க. அங்கே கெட்ட வார்த்தைலாம் பேசுவாங்க, அங்கே பசங்க எல்லாம் வருவாங்கன்னு கூட்டின்னு போக மாட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த அக்கா கூட சேர்ந்து நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து போயிடுவோம். போயிட்டு அன்னைக்கு நைட்டு தான் அவங்கள பார்த்தோம். இவங்க பசங்க எல்லோரும் நிறைய பசங்க வந்திருந்தாங்க. இந்த அக்கா காமிச்சாங்க, அவன் தாண்டி என் தம்பி, என் ஃப்ரெண்டு. சும்மா வேலை செய்யும்போது அவன் ராங் நம்பராக வந்து, எனக்கே தெரியாமல் ராங் நம்பராக வந்து பேசினான் அப்படின்னலாம் சொன்னாங்க. அப்புறமா அடுத்த நாள் ஒரு 2 நாள் கழிச்சு என்ன சொன்னாங்க, நம்பரு ஃபுல்லாக ஒரு நோட் ஃபுல்லாக எழுதி வச்சுருந்தாங்க. அந்த அக்கா நிறைய பேருது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அவங்களதெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா நீ ஒன்று பண்ணு, இந்த நம்பர் நான் ஒரு நம்பர் எழுதி தரேன், அவனுக்கு போய் சும்மாவது சும்மா கலாயி நான் சொல்கிற மாதிரி சொல்லுன்னு சொன்னாங்க. அப்புறமா ₹1 காயின் கொடுக்குவாங்க. போயிட்டு அவங்க சொல்கிற மாதிரி ஹாய் மாமா நல்லா இருக்கீங்களா, நான் யாருன்னு தெரியலையா, அந்த மாதிரிலாம் பேச சொன்னாங்க. எனக்கு தெரியல, எங்கள் அக்காவுக்கும் தெரியல. எங்கள் அக்காவும் அப்போது ஏஜ் கூட எங்கள் அக்கா அட்டன் பண்ணல. எங்கள் அக்காவும் நானும் போயிட்டு பண்ணிவிட்டு எங்கள் அக்காவுக்கு அப்புறமா அது தப்புன்னு தெரிஞ்சதுமே என்னை திட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டா. என்னது இந்த மாதிரிலாம் பண்ணாத, வேணாம், அவன்லாம் யாருன்னே தெரியாது, அப்புறம் நம்மள தான் திட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நான் வேணான்னு எங்கள் அக்கா கொஞ்சம் கொஞ்சமாக விலகுனால. அதுக்கப்புறமா நானும் மறுபடியும் அதே மாதிரி பேசிகிட்டே இருந்தேன் கண்டினியூவாக. அவங்க சொன்னாங்க, ஒரு டைம் 1 மாதம் ஆனதுக்கப்புறம் அவங்க என்னை பார்த்தாங்க. நான் அப்போது வேணா மிடி போட்டுன்னு இருந்தேன்னா, அவங்க வந்து பார்த்துட்டு நீ சின்ன பொண்ணாக இருக்க, நீ ஏன் இப்படி பேசினா அப்படின்னாலாம் கேட்டாங்களா. நான் தான் பேசினேன், இந்த அக்கா தான் பேச சொல்லுச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீ சின்ன பொண்ணாக இருக்க, அப்படிலாம் பேசக்கூடாது சரியானாங்களா. இல்லை அப்படியெல்லாம் பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லைன்னு நானா சொன்னேன்னா. அதுக்கப்புறமா மறுபடியும் பண்ணிகிட்டே இருந்தேன்னா, நானே தான் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். இவங்க பேச வச்சுட்டாங்கல்ல, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிது அது பேசுறதுக்கு. பிடிச்சிதான் நானும் பேசினேன். குழந்தைய கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. பேசினேன்னா எனக்கு அந்த பொம்மை பிடிச்சதா, நான் வாழ சொன்னேன்னா அந்த பொம்மையோட விளையாடினேன்னா மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா பேசினி ஒரு 3 மாதம் ஆனதுக்கப்புறம் அவங்க திட்டினாங்க, நீ சின்ன பொண்ணாக இருக்கா, இந்த மாதிரிலாம் பேசாத, இன்னொரு டைம் பேசினேன்னா நான் திட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற மாதிரி பேசினாங்களா. எனக்கு அப்போ அழுக வந்துச்சா. அழுந்துட்டு நான் என்ன பண்ணாச்சு, நம்ம எதுக்கு எல்லாருக்கும் ரிஸ்க்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் இருக்குல்ல, கோயம்புத்தூரில் எல்லாம் 1 வருஷம் ஆனால் அந்த மாதிரி என்னவோ வேலைக்கு, என்னது நூல் மில்லு, அதுக்கு ஸ்கூலுக்கு போகாமல் மற்றதெல்லாம் பண்ணியிருக்கேன் நீ. அதுக்கு எங்கள் வீட்டில் அனுப்ப மாட்டேன், அதெல்லாம் நீ போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா. நான் இங்கே இருந்தால் சப்போஸ் அந்த பையனுக்கு அது பண்ணுவேன், அப்புறம் அந்த பையன் வந்து வீட்டில் சொல்லிடுவான், சும்மா எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டேன்னா, அங்கே போய் நான் பெரிய பொண்ணு ஆகிட்டேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டாங்களா. இந்த அக்கா மறுபடியும் என்ன பண்ணாங்க மேம், நான் பெரிய பொண்ணு ஆகிட்டேன்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த அக்கா ஃபோன் எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி பேசி எங்கள் நம்பரும் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேச ஸ்டார்ட் பண்ணது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி பேசிகிட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி அது கொஞ்சம் ஒரு பேச்சு மட்டும்தானா?
பேசிட்டு தான் இருந்தோம். வேற 2 வருஷமா பேசிட்டு தான் இருந்தோம். வேற வேற ஒன்றும் இல்லை. ம் போய் சொல்லக்கூடாது. சொல்லு. ம் என்னதும் தப்பு பண்ணேன். என்ன தப்பு பண்ண சொல்ல. அவங்க தான் அன்னைக்கு ஒரு டைமு என்னது என்னை வண்டி நான் சொல்லியிருக்கேன் எனக்கு வண்டியில் போகணுன்னு ஆசைன்னு. அதுக்கு ஒரு நாள் சாயந்தரம் அவங்க 6 மணி ஆச்சு. அப்போது உன்னை வண்டியில் கூட்டின்னு போகிறேன். அன்றைக்கி சண்டே உன்னை வண்டியில் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லி கூட்டின்னு போனாங்களா. நானும் போனேன்னா போயிட்டு எங்கள் ஊர் பக்கத்து ஊர்லலாம் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தாங்களா. ரோட்டில் தான் இருட்டாலாம் இருந்துச்சா. அதுக்கப்புறம் என்னது ஒரு வழி இருக்கும், அங்கே யாரும் வரமாட்டாங்க, எப்பயாவது ஒருத்தவங்க தான் வருவாங்க. அந்த வழியில் கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு என்னது நீ எனக்கு ஒரு கிஸ் கொடு அந்த மாதிரிலாம் பேசினாங்களா. எனக்கு பயமாக இருந்துச்சு, யாருமே இல்லைப்போ. நான்லாம் கொடுக்க மாட்டேன், எனக்கு பயமாக்குதுன்னு சொன்னேன்னா அப்போவும் அவங்க தான் என்ன நான் அவங்க வண்டி இங்கே இருந்துச்சுன்னா அங்கே நான் நின்றுந்தேன்னா என் கையை பிடிச்சி இழுத்து அந்த வண்டி மேலே தள்ளி கட்டி பிடிச்சாங்க. எனக்கு ரொம்ப பயமாச்சு. கத்துனேன்னா நான் கத்துன உடனே சாரி இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், நான் பண்ணது தப்பு தான், என்னை விட்டுரு ப்ளீஸ் சாரி யார்கிட்டையும் சொல்லிடாது. நான் என்ன பண்ணுவேன், அவங்க எதனா பேசினாங்கனாலையும் என்கிட்ட எதனா எந்த மாதிரி பேசினாலும் நான் சொல்லிடுவேன். யாருக்கிட்டனா அந்த பெரியம்மா பொண்ணு இருக்காங்கல்ல அவங்கக்கிட்டலாம் நான் போய் சொல்லிடுவேன். ஃபஸ்ட்டு நான் பேசும்போது இந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க, அவன் பேசினே இருக்கும்போது நீ கிஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபோனில். அதனால் அப்போ வந்தது தான் இது. எனக்கு அப்போனா தெரியல, நான் அது லவ் அப்போ நான் கொடுத்துட்டேன் ஃபோனில் தானே, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோங்கல்ல, இதில் போய் எனக்குதுன்னு சொல்லி நானும் கொடுத்துட்டேன் ஃபோனில். அதுக்கப்புறமா என்னது நேரில் அந்த மாதிரி பண்ணாங்களா. எனக்கு ஃபுல்லு பயம் ஆயிடுச்சு. நான் போயிட்டேன்னா போனதுமே எங்கள் அம்மா பிடிச்சின்னு ஃபுல்லாக திட்டினாங்க. ஃபுல்லாக திட்டி தொடப்ப கட்டையில் அடித்தாங்க. எங்கடி போயிருந்தேன், 6 மணி ஆச்சு, 7 மணி ஆயிடுச்சு. அப்போது எங்கடி போனேன்னு தொடப்பு கட்டையில் அடித்தாங்களா. நான் ஆயங்கிட்டான்னு போயிருந்தேன்னு போய் சொல்லிட்டேன்னா போய் சொல்லி எங்கள் அம்மா அடிச்சுட்டு போயிட்டாங்க. இல்லை நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னியே, இதை தான் சொன்னியா? இன்னமும் என்னது இன்னமும் தப்பு எல்லாம் என்னது? எப்படி பண்ண இதெல்லாம்? எங்கே போய் பண்ண? எங்கள் ஊரில் தான். ஊரில் எங்கே? எங்கள் ஊரில் தான், அந்த ஷெட்டு கிட்ட தான். சரி, அதுக்கப்புறம் சொல்லு. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, 5 வருஷம் தப்பெல்லாம் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இல்லை கொஞ்ச நாளாக சொல்லிட்டு தான் வந்தாங்க, 1 வருஷமாக சொல்லிட்டு வந்தாங்க. என்னது எங்கள் அக்கா பொண்ணை பார்க்குறாங்க எங்கள் வீட்டில் அந்த பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணை என்ன வேலை செய்கிறான் பையன்? மெக்கானிக் ஷாப் வச்சுருக்காங்க பாலக்கோட்டில். என்னது எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, எங்கள் அக்கா பொண்ணை தான் கட்டிக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன் சைலண்ட்டாகவே இருந்தேன், நான் எதுவும் சொல்ல. சரி, இப்போது அந்த பையன் வீட்டில் வசதியானவங்களா? தெரியல மேம், அவ்வளோவா எனக்கு தெரியாது. ஒரே ஒரு கல்யாணம் ஆகி 2 நாளைக்கு தான் அவங்க வீட்டில் போய் இருந்தேன். அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா? எப்போ? போன மாதம் 25ஆம் தேதி. சரி, கல்யாணம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா 2 நாளாக அவங்க வீட்டில் இருந்தோம் மேம். கல்யாணம் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்ததா? பிரச்சனை எதுவுமே இல்லை. கல்யாணம் பண்ணி திங்கக்கிழமை கல்யாணம். அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க வீட்டில் ஒத்துக்கல. அவங்களுக்கு அம்மா அக்கா தான் இருக்கிறது. அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் ஒத்துக்கல. அவங்க வீட்டில் தான் அந்த பொண்ணை பார்த்துருக்காங்கல்ல. அதுக்கப்புறமா மேம் இவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் காலையில் புதன்கிழமை காலையில் தான் ஸ்டார்ட் ஆச்சு என்னோட பிரச்சனையே. புதன்கிழமை காலையில் இவங்க மாமா இருக்காங்க, எங்கள் முரளி இருக்காங்கல்ல, அவங்க அக்கா வீட்டுக்கார் வந்துட்டு என்ன பேசினாங்கன்னு தெரியல மேம். 3 மணி நேரம் கூட்டின்னு போய் பேசிட்டு வந்த உடனே என்னன்னு சொல்லிட்டாங்க, ஒரு 10 நாளைக்கு என்னது மெட்டியும் தாலியும் கழட்டி கொடுத்துட்டு போய் பெங்களூரில் யாருக்கும் தெரியாமல் இரு, நான் வேலை செஞ்ச இடத்துல நீ அங்கேயே போய் இரு அப்படின்னு சொன்னாங்களா. எனக்கு ஃபுல்லு ஷாக் ஆகிடுச்சு. நான் எதுக்கு தாலி மெட்டி கழட்டி கொடுத்துட்டு போகணும், என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் நான் எதுக்கு கழட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுமே என்னன்னு கேட்குறாங்க, உன் காலையாவது விழுறேன் ப்ளீஸ் தமிழ் புரிஞ்சுக்கோ, இங்கே என்னவோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, உன் காலில் விழுறேன்னு என் காலில் வந்து பிடிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. யார்கிட்டையும் அவங்க சொல்கிறதுக்கோ இல்லை அங்கே தெரிஞ்சவங்களும் எனக்கு யாரும் தெரியாது. அதனால நான் என்ன பண்ணேன், அவங்க வீட்டு பின்னாடி அரளி தலை இருக்கும்ல, அந்த தலை எடுத்து சாப்பிட்டுட்டேன். ஒரு 3 தலை சாப்பிட்டுட்டேன். அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு வந்துட்டாங்க. தருமபுரி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு வந்துட்டு தலை மட்டும்தான் சாப்பிட்ருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே கூட்டின்னு போயிட்டாங்க. அது என்னவோ டியூபெல்லாம் போட்டு கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி கூட்டின்னு போயிட்டாங்க. இந்த மாதிரி தான். எவ்வளோ நாள் சேர்ந்து வாழ்ந்தீங்க? 2 நாள் தான் மேம் அவங்க வீட்டில் இருந்து.
இவர் தான் முரளியா? இவங்க தான் முரளி. என்னப்பா பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க. கல்யாணம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மம்மி கால் பண்ணாங்க. கால் பண்ணி பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு பண்ணாங்க. ஒரு 20 டைம் அவங்க அப்பா கால் பண்ணாங்க. அதுக்கு அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு சொன்னல, நம்பி தான் நான் உன்னை கட்டிக்கினேன், இப்போ ஃபோன் பண்ணுறாங்க என்னம்மாண்ணா, அப்படி தான் நான் பேசுவேன், எங்கள் அப்பா பண்ணாமல் யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுக்கப்புறம் இருந்துட்டு நான் பெங்களூர் போகணும், ஒரு 5 நாள் இருக்கணும் அப்படின்னாங்க. எங்கள் அக்காவுக்கெல்லாம் கல்யாணம் வந்து தெரியாது, போகணும் அப்படின்னாங்க. கல்யாணம் ஆகிட்டு 2 நாளே போகிறேன்னு சொல்லிட்டு நம்பி தான் நான் எல்லா செலவு எல்லாமே பண்ணேன் மேடம். அவங்களுக்கே தெரியும். ஓட்டிட்டு இந்த வண்டியை விற்றுட்டு சரி வந்துட்டாங்க நம்பி. 12 மணிக்கு கிளம்பி வந்தாங்க. எனக்கு சொன்னதே 10 மணிக்கு தான் சொன்னாங்க. இருந்தாலே நான் மதத்து என்னம்மா பண்ணணும்னு மட்டும்தான் நான் கேட்டேன். கேட்டதுக்கு இவங்க வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா நான் செத்துருவேன். ஓப்பனிங் பேசினப்போ வந்து செத்துருவோம் இந்த பொண்ணுக்கு உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கினேன் மேடம். லவ் பண்ணாமையா ஷெட்டுக்கு கூட்டிகிட்டு போனீங்க மேடம்? ஆ ஷெட்டுக்கு கேளுங்க மேடம். நானே கூப்பிட்டேனா? நானே கூப்பிட்டேனா? இல்லம்மா, நீ இருக்கிறது எனக்கு எப்படி தயவு செஞ்சு இங்கேயாவது உண்மையா பேசுங்க. உண்மையா சொல்லுங்க. பேசணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உண்மையா சொல்லுங்க. இங்கே உண்மையா சொல்லுங்க. உண்மையா பேசணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டீங்க, கல்யாணம் பண்ணியாச்சு போயிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனா பிரிச்சுட்டாங்களா மேம்? நாங்க இவங்க வீட்டுக்கு போனோமா, இவங்க வீட்டுல என்ன பண்ணாங்க, பானிபூரி அண்ணாவையும் இவங்களும் ஒரு வண்டியில வந்துட்டாங்க ஃபாஸ்டா. போண்டா இந்த என்ன இந்த அண்ணா பேரு மூர்த்தி அண்ணாவையும் என்னவையும் இவங்க போண்டா அண்ணாவா? அது அவங்க போண்டா கடை வச்சிருக்கிறதுனால அவங்கள போண்டான்னு தான் மேம் சொல்லுவாங்க. அதனால அந்த அந்த அண்ணாவை என் கூட அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. பானிபூரி அந்த அண்ணாவை என் கூட அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இவங்களும் அன்பண்ணாவும் முன்னாடி வண்டியில வந்துட்டாங்க. வண்டியில வந்த உடனே இவங்க என்ன பயப்படாம உட்காருங்க. அவ பாருங்க என்ன தைரியமா உட்காந்துருக்கா. ஒண்ணும் பண்ண மாட்டோம், என்ன பண்ண போறோம் நாங்க உங்களை. இல்ல மேடம். சரி தாமை செல்வி அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். போனதுமே இவங்க வீட்டுல ஒரு 20 லேடிஸ் இருந்தாங்க மேம். ஒரு நிறைய பெரிய அங்கிள் எல்லாம் இருந்தாங்க. கையெழுத்து போட சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு இப்படியே கிளம்பு, தாலியை கழட்டி கொடுத்துட்டு பண்ணியா? நான் பண்ணல. நான் பண்றது என்னாச்சு, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் அங்கேதான் இருந்தேன். இந்த அண்ணாங்க எல்லாரும் எனக்கு கல்யாணம் பண்ணாங்கல்ல, அந்த அண்ணாங்கெல்லாம் அங்கே முன்னாடி இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, நான் காலைல போடுறேன்னு சொல்லிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் அவங்க ஆளுங்களே இருக்காங்க. அதனால நான் காலைல போடுறேன்னு சொன்னதுமே இவங்க சொந்தக்கார வீட்டுக்கு கூட்டின்னு போனாங்க. இவங்க சொந்தக்கார வீட்டுல கொண்டு போய் தங்க வச்சாங்க. எங்களை தங்க வச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க மேம், அவங்க கூட ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க கூட என்ன பண்ணாங்க மேம், எனக்கு தோசை எல்லாம் சுட்டு போட்டாங்க. என்னால அந்த மருந்து குடிச்சு டியூப் எல்லாம் போட்டாங்களா, சாப்பிட முடியல. ஒரே ஒரு வாய் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கூட என்ன பண்ணாங்க, எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ஒஷூர் அவங்க அக்கா கூட்டு போய் காமி ஒரு ஆப்பிள் வாங்கி கொடுத்தாங்க. அந்த பேக்ல இருந்து எடுத்து கொடுத்தனாலேன்னு கேளுங்க. சாப்பிட்டு கத்தி எடுத்துக்கின்னு உன்னை என் தாலியாரா நீ அடுத்துன்னு சாவுடா, அந்த மாதிரி வார்த்தை சொல்லுவாங்களா மேடம்? நீ அடுத்துன்னு சாவுடா. ஆப்பிள் எடுத்து நான் தரல உனக்கு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். கடவுள் சத்தியமா நான் சொல்றது உண்மைதான். நீங்க அடிச்சு சொல்லுங்க. என் மேல சத்தியமா உங்க மேல சத்தியமா நாதீங்க. கடவுள் சத்தியமா சொல்றேன். நீ கத்தி எடுக்கல, தாலி அறுடா சொல்ல. கத்திய கையில எடுத்தியா இல்லையா? தாலி அறுக்க நீ சொல்லவே இல்லையா? இவங்க தாலியை கழட்டிக்கோ, தாலியை நான் சொன்னா. சரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்பா சாமி மேம், இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுல கூட என்ன பண்ணாங்க மேம், ஒரு தோசை சுட்டு போட்டாங்க. என்னால சாப்பிட முடியலன்னு அப்படியே விட்டது உடனே அவங்க தட்டில் தான் அன்னைக்கு போட்டாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா மேம், நான் அன்னைக்கு என்ன பண்ணேன், எதுக்குடா இப்படி பண்ணேன், அன்னைக்கு நைட்டு இவங்களை அடிச்சேன் 2 அடி. கண்ணத்துக்கு 2 அடி அடிச்சேன். எதுக்கு இப்படி பண்ணேன், எதுக்கு அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எதுக்கு அப்படி பண்ணேன், என்ன கல்யாணம் பண்ணிட்டு இப்படி பண்றதுக்கு அப்பா நான் அப்பே நீ அடிச்சு துரத்த வேண்டியதானே, என்ன என்னத்துக்கு இவ்வளவு தூரம் கொண்டாந்து ஏற்றினேன். இப்போ எங்க ஊருக்கெல்லாம் தெரியும், இப்போ உனக்கு சந்தோஷமா நான் அடிச்சேன் 2 அடி. அதுக்கப்புறம் இவங்க தாலி தானே கேட்கறேன், நீ கரெக்டான தானே வந்து தாலி எடுத்துக்கோ. நான் அதுக்கப்புறம் என்னாச்சு? அடுத்த நாள் காலையில பார்த்தா இவங்க பிரிக்கிறவங்க சைலண்டாவெல்லாம் கதவெல்லாம் சாத்தி விட்டு எங்களை உள்ள விட்டு போயிட்டாங்க, ஜாதி பாக்குறவங்க. அடுத்த நாள் காலையில இவங்களுக்கு தட்டுல சாப்பாடு போது, எனக்கு இலையில சாப்பாடு. ஜாதிதான் மேம் இவங்க சொல்றாங்க. இப்ப சொல்றாங்க, இந்த வரைக்கும் சொல்லல மேம், அடிச்சு சொல்றேன். இது வரைக்கும் அவங்க ஜாதி பத்தி பேசினது இல்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க மேம், உனக்கு எனக்கு குழந்தை நைட்டு சொல்றாங்க. அதனாலதான் இலையில சாப்பாடு போட்டாங்களா? ஜாதிக்கு தான். இவங்க வீட்ல என்ன பண்ணாங்க தெரியுமா, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. இவங்க வீட்ல காரம் சாப்பிடுவான்னு சொல்லி போட்டு தயிர் சாதம் போட்டு பிசிங்க தான், அது சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. நல்லா சாப்பிட மாட்டேன்ட்டு கூல் ட்ரிங்க்ஸ் நான் எடுத்து தள்ளி. அப்புறம் என்னாச்சு மேம், இவங்க வீட்டுல போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் போயிட்டு இவங்க வீட்டுல உடனே எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டாங்களா. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஞ்சிதாக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இவங்க அப்புறம் நீ எங்க போன? அங்க இருந்து அவங்க வீட்டுல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் எங்க அப்பாவெல்லாம் வர சொல்லிட்டாங்க.
எங்க அப்பாவுக்கு தெரியவே தெரியாது இந்த விஷயமெல்லாம். எங்க அப்புறம் அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க வந்துட்டாங்க. வந்துட்டு எங்க வீட்ல ஃபர்ஸ்ட் அன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணாங்க, வெயிட் பண்ணாங்க சாயந்தரம் வரையும். இவங்க என்ன சொல்றாங்க, வாழ்றேன்னு சொல்றாங்களான்னு வெயிட் பண்ணாங்க. இவங்க கதை விட்டு அனுப்புறாங்க. இத்தனை லட்சம் கொடுத்து, எத்தனை லட்சம் வேணாலும் கொடுத்து பிரிக்கிறேனே தவிர ₹1 கூட என்னது அவ கூட சேர்ந்து வாழ முடியாது. இவங்க அடிச்சு சொல்றாங்க 1.5 லட்சம் ஏன் முன்னாடி பாருங்க. 1 பவுன் தாலி போட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாச்சு. நான் போட்ட ஒரு கொஞ்சம் கூட என்கிட்ட நகையே இல்லை. ஒரே ஒரு ரிங்கு மட்டும்தான் நான் போட்டிருந்தேன். காதுல தோடுல இருந்து கால்ல செயின்ல இருந்து எல்லாமே இவங்க பண்ணாங்க. எனக்கு 12,000 ரூபாய் கொடுத்து பட்டு புடவை எல்லாம் எடுத்து அவங்க வீட்ல யாருமே இல்லாத குறைதான். மீதி எல்லாமே எனக்கு நானே யோசிச்சு பார்க்காத மாதிரி பண்ணாங்க. கல்யாணம் இவங்கதான் பண்ணாங்க மேம். நானே யோசிச்சு பார்க்காத மாதிரி. என்ன வேலை செய்றீங்க தம்பி? மெக்கானிக்கல். நீங்க தான் எல்லாம் செஞ்சீங்களா? வண்டி ஓட்டிட்டு இருக்க வண்டியும் சேல் பண்ணிட்டு பட்டு புடவை வந்து ட்ரெஸ்ஸும் எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க. ட்ரெஸ்ஸும் எடுத்துங்க எல்லாமே அதுக்கு மட்டுமே ஒரு 15 ரூபா ஆச்சு. எனக்கு பழைய பேண்ட்டு இருந்துச்சு, ஒரு ஷர்ட்டு மட்டும் தான் மேடம் எடுத்தேன், வேறு எதுவும் எடுக்கல. இவ்வளோ செஞ்சுட்டு அவங்க பாய்சன் சாப்பிட்டோன்னே ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு மேடம். இதுல யாரு பானிபூரி யாரு போண்டா? இவங்க தான் மேம் பானிபூரி, இவங்க போண்டா. கடை வச்சிருக்காங்க, அவங்கள அப்படி சொல்லுவாங்க. அதனால நானும் அப்படியே சொல்லுவேன். அப்படியே சொல்லுமா சாமி. பானிபூரி அண்ணா போண்டா அண்ணா சொல்றா. என்னங்க பிரச்சனை? இப்ப நிலைமை என்ன? கல்யாணம் பண்ணிட்டாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன். பேசுங்க. பானிபூரி அண்ணா சொல்லுங்க. அன்பு சொல்லுங்க மேடம், என்ன சொல்றதுன்னு எனக்கு என்ன இப்ப பிரச்சனை உங்களுக்கு? அது எனக்கு தெரியல மேடம், என்ன சொல்றதுன்னு எனக்கு. இப்ப என்ன நிலைமை? பிரச்சனைனா இப்போ வாழ மாட்டான், அவன் வாழ்றான்றான், அவன் வாழ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஏன் இல்லை மேடம், ஏன் வாழலனால சொல்ல, இந்த மாதிரி வந்து செத்துட்டா சாவுரம் தான் இன்ன வரைக்கும் பேசிட்டு இருந்தேன் என்கிட்ட. நான் சொல்லி வந்துட்டேன் என்னன்னா, இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்தானா நம்ம வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். அடுத்த காரணம்லாம் எதுவும் இல்லை மேடம். இந்த மாதிரி சூசைட் அடிக்கடிக்கு அட்டன், சம்மதம் எல்லாமே பிளாக்மெயில். நான் செத்துருவேன், நான் சாவேன், வாழணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி வருமா மேடம்? நான் லூசா மேம். நான் ரெண்டாவது வீட்ல வந்து நல்லா வச்சிட்டு இருந்தீங்கன்னா எதுக்கு சாகணும் மேம்? நல்லா தான் வச்சிருந்தாங்க. நானே ஷாக் ஆனேன். வீட்ல ஏசி வேணும்ன்றாங்க. கல்யாணம் ஆயிட்டு 2 நாள் தான் ஆச்சு மேம். கல்யாணம் ஆயிட்டு 2 நாள் தான் ஆச்சு. 2 நாளைக்குள்ளார எப்படி நான் நல்லா இல்ல நல்லா எப்படி மேம் கண்டுபிடிக்க முடியும்? 2 நாள் என்ன சூசைட் அட்டன் பண்ணுவாங்களா? இவங்க எது சொல்லாம அட்டெண்ட் பண்றது? அதேதான், என்ன பேசானு எனக்கும் தெரியலையே. அப்ப நான் என்னத்த வந்து சொன்னா, அவங்க வீட்ல தாலி மேட்டி கழட்டி கொடுன்னு சொல்றான் அவங்க ஃப்ரெண்டு. நான் என்னத்த சொன்னேன் உங்ககிட்ட? என்ன பிரச்சனைனே தெரியாம எப்படின்னா நீங்க இப்ப வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்றதுக்கு வந்துக்கிறீங்க? நான் எதுவும் பிரச்சனை எப்படின்னா உங்களுக்கு தெரியாது, எல்லாம் பண்ண உங்களுக்கு எப்படின்னா தெரியாது பிரச்சனை என்னன்னு. அவங்க என்ன பண்ணாங்க? எங்களால ஏதாவது பிரச்சனையா? எங்க 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் 2 பேருக்கு பிரச்சனை இதுல தானே. எதுக்கு எங்களுக்கு இங்க வரைக்கும் விட்டேன்? ஒன்னும் சொல்லதே கேள. இவனுக்கு வந்து குழந்தை குட்டி நான் வந்து 4 நாள் ஆகுது, நானும் வந்து 4 நாள் ஆகுது. ஒரே ட்ரெஸ்ஸோட சத்தியமா சொல்ல இது இவ்வளவு அழுக்கா இருக்கு. என்னால சத்தியமா வந்து என்னைக்குமே வாழ்க்கையில இந்த மாதிரி வாழ்ந்து கிடையாது. கடைசியில எப்படி பிரிஞ்சாங்க கல்யாணத்துக்கு அப்புறம்? இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம்னா அந்த வியாழக்கிழமை நடந்ததுதான் மேம். நான் மருந்து குடிச்சிட்டு சான்ஸ் இதான் சாக்கு அடிச்சிச்சுன்னு அதை பிடிச்சிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். உங்க வீட்ல தான் இருந்தியா நீ? அவங்க வீட்டுல போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுத்து என்னது நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒத்துக்கின்னு கூட்டின்னு வந்தாங்க. வீட்டுக்கு கூட்டு போனா என்ன தெரியுமா சொல்றாங்க? உன்னை இன்னும் அணுவணுவா நான் சாவடிக்கும்டா. வாழணும்னு நினைச்சா எதுக்கு மேடம் அந்த மாதிரி வார்த்தை சொல்லுங்க? வாழணும்னு நினைச்சாங்கன்னா அந்த பாய்சனே அவங்க வாயில போயிருக்காரு. நான் தாலி கட்டாத முன்னாடி அவங்க சாப்பிட்டுருக்கலாம், நான் ஏத்துக்கிறேன். அந்த பொண்ணுக்கு உயிருக்கு எதுவும் ஆயிருக்கும். லவ் பண்ணிருக்கேங்க அப்பா எல்லாம் அப்படி பேசினாலா? அதுக்கு முன்னாடி 4-5 டைம் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு பெங்களூர்ல எனக்கு சும்மா சொல்லிடுவாங்க மேடம். அடிச்சுக்க பிடிச்சிக்கோன்னா இவங்க அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு ஒரு டைம் மேம் சொன்னாங்க தெரியும். அதுவும் நடந்திருக்கு. 2 டைம் குடிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி. என்ன பண்ணாங்க தெரியும்? ஊர்ல நான் சர்பத் சாப்பிடுறது நினைச்சிட்டேன், பாய்சன் சாப்பிடுறதுனா ஒரு நேரம் என்ன ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்றாங்க? அப்படி சொன்ன வார்த்தை அப்படி. அது பாய்சன் சாப்பிடுறதுனா 1/2 லிட்டர் வாங்கி புதுசா சாப்பிட்டு பிரச்சனை சால்வ் பண்ணிடணும். சும்மா அவராவது சாப்பிட்டு நான் பயங்கட்டு தெரியுமா எல்லாரையும் சொல்லு. சர்பத் சாப்பிட்ற மாதிரி நீ மொத்தம் சாப்பிட்டுருக்க. நீ நான் மொத்தத்துல சப்போஸ் நீ என்ன சொல்றா கல்யாணம் 2 நாள் நீ செத்து போயிட்ட, அதிகமா சாப்பிட்டு செத்து போயிட்ட. நாளைக்கு அப்பா அம்மா வந்து யாரு என் பையனை கையை கூட்டு வந்து எங்க கல்யாணம் பண்ணாங்க எவன் பண்ணா நாங்களா உள்ள பிரச்சனை என்ன கேட்க மாட்டாங்களா? எதுவுமே ஆகாது நினைச்சா சரி. அன்னைக்கு நீ சாப்பிட்டு நீ நல்லா இருக்கணும் தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன். ஓகே ஓகே இதெல்லாம் நீ நல்லா இருக்கணும் தான் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பண்ணாங்க. இப்போ நான் என்ன செய்ய போறேன்? பெஞ்ச் மேல ஏறி நிக்க சொல்ல போறேன். ஸ்கூல் மாதிரி ஏறினில பெஞ்ச் மேல. இது குழந்தை, இதை போய் கல்யாணம் பண்ணிருக்கீங்க, கல்யாணம் பண்ண வச்சிருக்க. அதுக்கு கல்யாணம் பண்ணது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, பெஞ்ச் மேல ஏறினில மேடம்
ஏறு சோஃபா மேல ஏறு நில்லு. ஸ்கூல்ல நின்று இருக்கியா? சப்பலை வச்சு மேல ஏறு நில்லு. நில்ல. ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நில்லு. இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. இவ்வளவுதான் இது. சின்ன இத போய் கல்யாணத்துக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. மேம் கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மேம் இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பார்க்கறதுக்கு வந்தாங்க. நான் உங்க கல்யாணத்துக்கும் ஃப்ரெண்டுங்களோட வரேன், நான் உங்க கல்யாணம் பண்றதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கான் மேடம் இவன். மேம் உட்காரு. என்னப்பா பண்ணிருக்கீங்க? குழந்தை. ஹலோ. இல்ல மேம், இதுக்கப்புறம் நான் நல்லா கொஞ்சம் தெளிவாயிட்டேன். இவங்க நல்லா எனக்கு அறிவு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, ரொம்ப அறிவு ஜாஸ்தி உனக்கு. ஹலோ. ஏன்பா இவ்வளவு பயந்து போய் பயமுறுத்துறாளா உன்ன? நான் எது சொன்னாலே தப்பு தான். சரி பரவாயில்ல, சொல்லு, தைரியமா சொல்லு. என்னம்மா பண்ணியிருக்கா இவ? அவங்க என்ன செஞ்சாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க மேடம். 2-3 நாள் கழிச்சு தான் மேடம் எனக்கு தெரியும். அதான் அடுத்தவங்க வந்து சொன்ன பின்னாடி தான் எனக்கே தெரியும். அது வரலையும் இவங்க மேட்டே எனக்கு எதுவுமே. இப்போ என்ன நிலைமை? எப்போ வந்து அவங்க வீட்டுக்கு வா? கல்யாணம் ஆகி 2-3 நாள் கழிச்சு மேடம் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்த பின்னாடி தான் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் இவங்கள போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொன்ன பின்னாடி அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சு. உங்க வீட்டுக்காரர் கையோட இவளை கூட்டிட்டு வந்துட்டாரா? இல்லைங்க மேடம். நீ எங்க இருந்த சண்டே ஆனதுக்கு அப்புறம்? சண்டே ஆனதுக்கு அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் போது இவங்க எல்லாம் வந்துட்டாங்க மேம். அம்மா வரல, அப்பா மட்டும் வந்துட்டாங்க. பிரச்சனை என்னன்னா எனக்கு அவங்களுக்கும் ஜாதி பிரச்சனையா, எனக்கும் அவங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சுன்னா நாளைக்கு எங்களா மாதிரி தான் இருக்குமா. அவர் தான் சொன்னார். உனக்கு அவருக்கும் குழந்தை பிறந்தா உங்கள மாதிரி தான் இருக்கும். உங்கள மாதிரினா இந்த மாதிரி எங்கள மாதிரி அலைஞ்சினுக்குமா ஜாதி பிரச்சனைனால. எங்க குழந்தைங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களாம். இப்ப அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ போறீங்களா இல்லையா? அவன் இந்த மாதிரி சாவரம் சொன்னவள லைஃப் லாங் எப்படி மேடம்? உங்க முன்னாடி இந்த மாதிரி சொல்றா, சின்ன ஒரு வார்த்தை ஏதோ சொன்னா கூட நான் சாவுறேன். அது பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லைங்க மேடம். எனக்கு என்கிட்ட சொல்லாம 4 நாளா குளிக்க இல்ல மேடம். அவங்க சொல்றது வந்து உன்னை அணுவணுவா நான் சாவடிவேன். இங்கல எல்லா இடத்துலயும் உன்னை கூட்டு போய் என்ன பண்ணுவேன் வாழணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி வார்த்தை வருமா? காலையில சரி அப்படிதான் நீ கிளம்பி போன. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனேன். அப்படிதான் எங்க அப்பா அம்மா நான் சொன்னேன். சொல்லவே இல்ல மேடம். காலையில கரெக்டா 5:45 சொல்லாம போயிட்டோன்னே இன்னும் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. என்கிட்ட 200 ரூபாய் இருந்துச்சு. எங்க போன? சித்தி வீட்டு கிளம்பிட்டோம். நீங்க பாருங்க, அந்த பையன் ஏமாத்தணும்னு நினைச்சா தாலி கட்டி இருக்க வேண்டாம். அது தெரியுதுங்க மேடம், உண்மை ஒத்துக்கிறேன். அவன் பண்ணிட்டான். பாவம் அவங்க பொண்ணுதான். இப்ப ஏன் மேடம் இவங்க எனக்கு வேணான்னு சொல்ற காரணம் என்ன? இப்ப நானும் அதுதான் கேக்குறேன். இன்னைக்குதான் அவங்க மூஞ்சவே சொல்லவே இல்லையா? சொல்லாம செய்யாம இந்த மாதிரி ஓடிட்டா எப்பயுமே லைஃப் லாங் இதே மாதிரி ஓடிட்டு தானே இருப்பாங்க மேடம். எங்க பிரச்சனை என்ன தெரியுமா? நீ நினைச்சா சாகரேன்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கிய. சான்ஸே இல்ல மேடம். ஒரு நேரம் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்க அப்பா அம்மா யார் மேடம் பதில் சொல்றோம்? நாங்களாம் 2 பேரும் முன்னாடி. இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. இவரு தாலி மெட்டி எல்லாம் கழட்டி கொடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்கு மேடம் கேட்டு மெட்டி கழட்டிட்டு இருக்காங்க. மெட்டி கழட்டிட்டு தாலி கழட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு ஓடிடுச்சு. இப்பயே பாக்குறியா? லாரியில கரியா போயிடுறோம் பாக்குறியா? கழட்டுனதுமே எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. மெட்டியை மட்டும் கழட்டி மேடம் நான் கழட்டனா கேளுங்க. கழட்டனா அப்ப நான் என்ன லூசா நீங்க அப்படி சொன்னீங்கன்னு சொல்றதுக்கு? நீங்க எதுவுமே சொல்லாம நான் என்ன பைத்தியக்காரச்சா நானே இப்படி ஆடினுக்கிறதுக்கு? நல்லா பேசுறீங்க. இப்பயாவது உண்மையா சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அப்படியே டக்குன்னு மாறிட்டாங்க மேம். வாழ மாட்டேன்னு வார்த்தை தான் வந்து நின்னுச்சு. அங்க போய் என்னன்றாங்க, அவங்க வீடு எல்லாமே எனக்கு தெரியும். என்னன்னு சொல்றாங்க, அவங்க வீட்டுல நான் ஏசி வேணும்னு கேட்டேன்னா என்னது 5 லட்சம் காசு கொடு தாலியை கழட்டி கொடுத்துட்டு போயிடுறேன் நானே சொன்னேன்னா, என்னது கழுத்துல கத்தி வச்சு அறுக்க போனேன்னா இவங்களவ, அதுக்கப்புறம் ஃபில்டர் தண்ணி தான் வேணும்னு கேட்டேன்னா என்னென்ன கதை அடிக்கிறாங்க மேம் போலீஸ் ஸ்டேஷன்ல. இப்ப என்னன்னா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான் ஒரு தைரியத்துல. அங்க போனப்ப பயம் வந்துடுச்சு. எல்லாரும் சொந்தம் பந்தம் ஜாதி ஜனம் எல்லாம் சொன்ன உடனே பயம் வந்துடுச்சு. அந்த பொண்ணுட்டு தாலியை கயத்தி மெட்டியை கயத்தி கொஞ்ச நாள் போய் தனியா இரு சொல்லிட்டான். அது அவ விட்டாளா? இல்ல அவ விடுவலா? நான் எதுக்கு ஒண்ணும்? நான் எதுக்கு போகணும்? கரெக்ட். நான் எதுக்கு தாலி மெட்டி கழட்டிதான் மாட்டேன். புரியுதா? இப்ப நீங்க அந்த பொண்ணை லவ் பண்றீங்களா இல்லையா? அந்த பொண்ணை லவ் பண்றீங்களா இல்லையா? எதா இருந்தாலும் மேடத்துக்கு முன்னாடியே ஓப்பனா பேசியிருப்பா. பொண்ணை லவ் பண்றீங்களா? பிரச்சனை பண்ற வேலை வேணாம். இந்த பொண்ணை லவ் பண்றியா இல்லையா? மேரேஜ் பண்ணிட்ட அப்புறம் லவ் பண்ணி வாழணும் தான் மேம். வாழணும்ல. நீ என்னம்மா?
நான் அவங்க கூட வாழணும் தான் மேம் நானும் இங்கே வந்து. சரி அம்மா, நீங்க எதுக்கு இதுக்குள்ள தலையை போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க வெளியே போங்க. அவ விட மாட்டான். நீங்க உட்காரு. இங்க வாபா. இது பாரு, 5 வருஷம் லவ் பண்ணல, ஏன் இப்படி பொண்ணு மாதிரி பயப்படுற நீ? பயந்தனால தான் மேம் இந்த அளவுக்கு. பயப்படுறாங்க. தைரியமா உட்கார பார்க்கலாம். நடிக்கிறியா? கண்டிப்பா இல்லைங்க மேம். நடிக்கிறாராமா? நீங்க என்ன எப்பவுமே இப்படிதானா? அவங்க வீட்டு முன்னாடி இருந்தா தைரியமா பேசுறாங்க. இல்ல மேடம், எல்லாரும் இவ்வளவு பண்ணி வச்சாங்கல்ல, சப்போர்ட் பண்றாங்க, ஓகே நான் இல்லன்னு சொல்ல. இவ்வளவு பண்ணி வச்சாங்கல்ல, அவங்க வீட்டுல வந்து இவங்களவே சட்டை பிடிச்சி அடிக்க வந்தாங்கல்ல, அப்ப இவர் வாய் திறந்து சொல்றது எனக்கு தான் பண்ணி வைக்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களால போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்கணும் மேடம். நான் போய் சொல்றது. அப்போ அப்ப ஜாதி தான் பிரச்சனை மேம். உண்மை அதான், ஜாதி தான் பிரச்சனை. உண்மையா சொல்லுங்க, பிரச்சனை. உண்மையா சொல்லுங்க, என்ன பிரச்சனை? உண்மையா சொல்லுங்க. பேரு ஜாதி தான் பிரச்சனை. அவங்க வீட்டுல இப்போ நீங்க சேர்த்தி வச்சாலையும் அவங்க வீட்டுல போய் வீட்டுல போய் சேர்த்திக்குவாங்களா? சேர்த்திக்க மாட்டாங்க. அவங்க அம்மா சேர்த்திக்குவாங்க. அப்ப அது தெரிஞ்சுட்டு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இவங்களுக்கு தெரியாது. ஸ்ட்ராங்கா இருக்காரு. இவங்களுக்கு ஜாதி தெரியாது. இல்ல, இப்ப பயப்படுறாரு. அதான் பிரச்சனை. கிளியரா சொல்லிட்டாங்க. நீங்க கிளம்புங்க பாரு 2 பேரும். இப்ப எப்படி ஒண்ணா வாழ போறீங்க? என்னால வேலையே செய்ய முடியலம்மா, இவ்வளோ கஷ்டம் ஆயிடுச்சு, இவ்வளோ கடன் ஆயிடுச்சுமா அப்படின்னு நான் சொல்றேன். நீ வேலை செஞ்சானா செய்யலாம், எனக்கு என்னடா அவசியம்? ஓப்பனிங்ல ஃபோன் பண்ணி நான் பேசினா இவங்க பேசினாங்களா கேளுங்க மேடம். 2.5 வருஷம் சிம்ம மாத்தியும் வந்து நீ இவ்வளோ பேசிட்ட, நான் பிரெக்னன்ட் ஆகிறேன், எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க மேடம். பிரெக்னன்ட்டா? போன்ல பேசினா பிரெக்னன்ட் ஆவாங்களா? சொன்னாங்களா, அவங்க ஃப்ரெண்டே சொன்னாங்க மேடம். அது நம்பர் பேசினா எப்படிப்பா பிரெக்னன்ட் ஆவாங்க? இவங்க சொன்னாங்க. நீங்க எதுக்கு அப்ப நம்புனீங்க? எதுவும் பண்ணாம நான் என்ன பண்ண? நீங்க வாங்கிட்டோம் 2 மாசம் கழிச்சு மறுபடியும் கால். இப்பவும் மேடம் மேரேஜ் பண்ணிக்கிட்டு பிரெக்னன்ட்டா இருக்குன்னு சொன்னாங்க. சத்தியமா என் மேல சத்தியமா சொன்னாங்க. அதை நம்பி தான் நான் பண்ணேன். சத்தியத்தையே எல்லாரும் முன்னாடி நம்பாதீங்க. வந்து அவங்க அம்மா மேலே சொன்னியா? போன்ல பேசினா பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு சொன்னியா? அப்படிதான் சொல்லவே இல்ல. போன்ல பேசி பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு நான் சொன்னேனா? நீங்க எதுக்கு அப்ப நம்புனீங்க? நீங்க இவ்வளவு தெளிவா இருக்கீங்களே. ஓப்பனிங் ஃபோன் பண்ணி என்ன ஓப்பனிங் சீன் மாதிரி ஓப்பனிங் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப என்னதான் செய்ய போறீங்க? நான் அவங்க கூட தான் மேம் இருப்பேன். அவங்க வீட்ல என்ன சொன்னாலும் சரி. முரளி யாரோட இருக்கீங்க இப்போ? மேடம் அவங்க அம்மாவும் வேணும். இருந்துட்டாங்க மேடம். அம்மா மட்டும். அவங்க அம்மாவும் வேணும். அவங்க அம்மாக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது மேம். அவங்க அம்மா நல்லா தான் 2 நாளும் எங்க அம்மா மாதிரி தான் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஜாதி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தட்டுல இருந்து சொம்புல இருந்து எல்லாம் வெளியே எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு மேடம் இவங்க வந்து எல்லாரும் முன்னாடி இன்டீசெண்டா என்னை பச்சையாவே என்னை அந்த லாஜிக் கூட்டு போனா இந்த லாஜிக் கூட்டு போனா அந்த மாதிரி சொல்லக்குள்ளதான் மேடம் ஒரு ஒய்ஃப் இப்போ மேரேஜ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு அடுத்த நாள் பக்கம் வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த பையன் எப்படிமா தெரியும், இது வரைக்கும் எங்ககிட்ட கூட பேசுனதில்ல, வருவான் கடைக்கு போவான் செய்வான். அப்போ சொல்கிறாங்க இவங்க என்னை எல்லா ரூமுக்கும் கூப்பிட்டு போனா வாரத்துக்கு ஒரு டைம் வருவான். அந்த மாதிரி சொன்னால் எந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வாழ்வாங்க? நீங்களே சொல்லுங்கள். எல்லாம் லாட்ஜுக்கு கூட்டிட்டு போனியா இல்லையா? எல்லாம் பண்ணிட்டேன். நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. லாட்ஜுக்கு கூட்டிட்டு போனியா இல்லையா? அது காசு இவ போட்டு எங்கிட்ட இருக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டாங்களா இல்லையான்னு கேளுங்க மேடம். என்னால வர முடியலமா, அந்த மாதிரி வர முடியாதுன்னா எங்கிட்ட காசு இருக்கு தரேன். இருக்க உண்மையா சொல்றேன் மேடம். அந்த மாதிரி நான் மேரேஜ் ஆவதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா ஏத்துப்பேன் மேடம். மேரேஜ் ஆயிட்ட அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே அன்டிசென்டா பேச. நல்ல பையன், நல்ல பேர் எடுத்திருக்க, உண்மையெல்லாம் சொன்னா அந்த பேரு கெட்டணும், அதான் பயம் உனக்கு. கெட்டுடும். எதுக்கு லாட்ஜுக்கு போன? இவ கூப்பிட்டா மேடம். அவங்க வேலை செய்ய, எனக்கு பெங்களூர் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. போன் பண்ணி மெக்கானிக் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். போன் பண்ணி நீ வந்தே ஆகணும், வரலன்னா பாரு கையில 5,000 வச்சுருக்கிறேன். எங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுமா, அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்னதான்ப்பா ஆச்சு, இந்த மாதிரி இந்த பொண்ணு அடி குடிச்சிட்டே இருக்கு, அவ்வளோ ஃபீலிங்கில் பேசிட்டு தான் இருந்தேன் மேடம். எவ்வளோ தடவை பாய்சன் குடிச்சிருக்க? நீங்களே ஒரு 2 டைம். இப்போ குடிச்சதை விட 2-3 டைம் குடிச்சிருக்கோம். ஒரு கதை இருக்கு தெரியுமா? புலி வருதுன்னு ஒருத்தன் போய் சொல்லிட்டே இருந்தானா. ஒரு நாளைக்கு நிஜமாவே புலி வந்துதான், யாருமே போகலையாம், செத்துட்டான். அப்படின்னா என்னது சொல்லு? அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு நாள் செத்துருவேன். என்னது அந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் நிஜம் நடக்கும். நிஜம் நடக்கும் இல்ல, யாரும் காப்பாத்துறதுக்கு இருக்க மாட்டாங்கன்னு. இந்த பொண்ணு அது பண்ணதுனால தான் இப்ப அதே காரணமா வச்சு அதையே சொல்றாங்க. மறுபடியும் இன்னொரு வாட்டி பண்ணுவியா? அப்படி சான்ஸே இல்ல மேம். அது ஒண்ணுதான் நான் தப்பு பண்ணிட்டேன். நீ என்ன தப்பு பண்ணிருக்க? அவர்கிட்ட சாரி சொல்லு. பண்ணதெல்லாம் அவங்க மேம். நான் சரி அது சொல்றேன். நீ இப்ப இதுக்கு சாரி சொல்லு. சரிப்பா, நான் மறுபடியும் இப்படியா? சரிப்பா சாரி. இது சாரி எல்லாம் கிடையாது, கரெக்டா சொல்லு. மருந்து குடிச்சதுக்கு அழகா சாரி சொல்லுவா. மருந்து குடிச்சதுக்கு சாரிப்பா.
அவள் நம்பி உங்களை நம்பி வந்திருக்கா, புரியுதா? ஜாதி மண்ணாங்கட்டி எல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் நீங்கள் லவ் பண்ணும்போது 5 வருஷம் லவ் பண்ணும்போது யோசிச்சிருக்கணும். ஷெட்டுக்கு காட்டுக்கு லாட்ஜுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது யோசிச்சிருக்கணும். புரியுதா? கல்யாணம் பண்ணிட்டேங்க, உங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள். அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் கூட இருந்து நல்லா வாழணும் நீங்கள். சரியா? இதெல்லாம் பழகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்குது. 2 வருஷமா இந்த மாதிரி நான் ஒரே பையன்தாம்மா, எனக்கு பண்ணாதம்மா, நீ எனக்கு வேணும்னா நான் என்ன வேணாலே பண்ணுவேன்டா, நீ பேசிதான்டா அவனை அடிச்சு கட்டாயப்படுத்தி உனக்கு தாலி கட்ட என் மனசார கட்டாயப்படுத்தி தான் இன்ன வரைக்குமே மனசார சொல்றேன் மேடம். 2 வருஷமா வந்து ஒரு வார்த்தை தப்பா பேசினா கேளுங்க. நான் இவங்க ஊர்ல தானே வந்து நான் கட்டாயப்படுத்தினேன் சொல்றேன் மேடம். சரி, இந்த பொண்ணு மேல உனக்கு லவ்வே இல்லையா? இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதான் இன்ன வரைக்குமே நான் நிக்கிறேன் மேடம். அது லவ் கிடையாது. ஒவ்வொன்றுமே பிளாக்மெயில் தான். ஃபோன் பண்ணி ஏதோ என்னது இங்க வாங்கன்னு நானே பிளாக்மெயில் பண்றேன், இது பண்ணுங்க. சரி, உன்னை கூப்பிட்டு அவமானப்படுத்திருந்தா கட்டிக்கிறேன் வான்னு நான் சொன்னேன்னா கிளம்பி வந்தல எல்லாமே செய்யல நானு செஞ்சீங்க. அதுக்கு தான் இப்ப வச்சிருக்கீங்களே இவ்வளவு தூரம். யாருக்கும் சொல்லாம ஓடிறதுக்கா? இப்ப மேடம் கிட்ட சரி மேடம் சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன், வீட்டுக்கு போயிட்டு யாருக்கு சொல்லாம 1 மாசம் ஓடிடு. சரி, இந்த பையன் என்ன சொல்றான் தெரியுமா? ஃபோன் பண்ணது அவ, ஃபோன் பண்ணி என்ன லவ் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தினது அவ, இப்போ வெளியே போலாம் சொல்லி கட்டாயப்படுத்தினது அவ, வெளியே போலான்னு சொல்லி கட்டாயப்படுத்தினது நானா? சொல்லவே இல்ல நீ. நான் தான் உங்களை வாங்க வாங்க நாம என் மேல தலைமையில கை வச்சிரு, லைஃப் லாங் வாழணும் மேடம் சொல்லிட்டாங்க. நானும் ஏத்துக்கினேன். என் மேல கை வச்சு நான் உன்னை ஒரு நாள் கூட நான் கூப்பிடவே இல்லடா, எல்லாமே நீ தான் வற்புறுத்தி. நீ இஷ்டமே பள்ளியா? அப்பெல்லாம் இஷ்டப்பட்டதானே? என்னத்துக்கு நீ அப்ப செருப்பு கழட்டி அடிக்கிறது பொண்ணுதான் நீ. அப்ப நீ என்ன சொன்ன? அப்பவே செருப்ப கழட்டி அடிச்சிருந்தேன்னா கரெக்டா? மேடம் அவ சொல்றது நீ எப்படி என் கையில கிடைப்பேன்னு எனக்கு தெரியும், வாடா பேசிக்கிறேன். அப்போ நான் தப்பா நினைச்சுக்கல, ஒரு நம்பிக்கை என் மேல கை வச்சு சொல்ல. நீ போன் பண்ணி நான் இப்படி சொன்னேன், நீங்க கடவுள் மேல சத்தியம் பண்ணுங்க நான் அப்படி பண்ணேன், நான் அப்படிதான் நான் தான் கூப்பிட்டேன், நான் தான் உங்களை தொட வச்சேன். என் மேல கை வச்சிரு, நீ கூப்பிடவே இல்ல. உங்க மேல சத்தியமா பிராமிஸா சொல்றேன், நான் உங்களை வர சொல்லி ஊர் எனக்கு நான் தெரியுமா உங்களை முதல்ல. ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, விளையாட்டுத்தனமா பண்ணிருப்பா, போன் பண்ணிருப்பா. ஆனா நீ தெரிஞ்சுதான் அவ கூட வெளிய போய் பழகி இருக்க. இங்கேயும் போய் பாரு, அவ எல்லாம் உன்னை பலாத்காரம் பண்ணல, புரியுதா? இப்ப காயத்து விட பாக்குற. கண்டிப்பா நினைக்கலாம் மேடம். அந்த மாதிரி நினைச்சிருந்தா அவங்க கழுத்துல நான் தாலியே கட்டியிருக்கேன். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? வாழலாம் தான் சொல்றேன் மேடம். அவங்க வந்து சொல்லாம ஓடுறது, இந்த மாதிரி பாய்சன் சாப்பிடுறது, சொல்லுங்க, இந்த மாதிரி பாய்சன் சாப்பிடுறது, இந்த மாதிரி வந்து சொல்லாம ஓடுறது, எல்லாரும் முன்னாடி வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு ஃபேமிலினா 2 பேத்துக்குள்ளதான் ஒரு கஷ்டம் எதுனா ஒன்னா பேசிக்கணும். இதே வந்து இப்ப நான் என்ன வார்த்தை சொல்றேன்னா வெளியே அப்படியே சொல்லிடுறாங்க. என்னது விளையாட்டுத்தனமா இருக்க, கொஞ்சம் மெச்சூர்டா ஹேண்டில். மேம் இவங்க வீட்ல அவங்க அம்மா எல்லாம் வரலன்னு அழுதுருந்தாங்க. எனக்கு பயமா இருந்துச்சு, என்னன்னு தெரியல, எனக்கு ஃபுல்லு பயமா இருந்துச்சு. இவங்க தாலி கட்டி வீட்டுல உட்கார வச்சுமே இவங்க அழுதுருந்தாங்களா. நான் போயிட்டு என்ன சொல்லணும், நான் இருக்கேன் இனிமே அழாதன்னு சொல்லணும்னு சொன்னாங்க. எனக்கு சத்தியமா அப்படி எல்லாம் சொல்லணும்னு தோணல மேம். எனக்கு அப்படி பயமா தான் இருந்துச்சு. எனக்கு அந்த அளவு சொல்ற அளவு அவங்க ஒருத்தவங்க அழுறாங்கன்னா அப்ப போய் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல மேம். தம்பி, இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா சொந்தக்காரங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா? இல்ல மேடம். உங்க அம்மா ஏத்துக்கிட்டாங்களா? உங்க மாமா வந்து என்ன சொன்னாரு உங்ககிட்ட? மாமா வந்துட்டு என்ன சொன்னார்னா, நீங்களே போய் கல்யாணம் பண்ணிக்கினீங்கல்ல, லைஃப் லாங் வச்சு வாழ்றது நீ தான், நீ ஏதோ முடிவு பண்ணிக்கோ, நாங்கள் எதுக்கு முன்னாடி வந்து நிற்க முடியாது. பொண்ணு திடீர்னு ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து பொண்ணு வெளியே போய் உட்கார வைக்கக்குள்ள கூட கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டு கொடுத்தாரா இல்லையா? இப்ப பாருப்பா, அவர் வந்துட்டு இப்போ இந்த பொண்ணை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போனா நல்லா சந்தோஷமா வாழ முடியுமா? உனக்கு வேற சிக்கல் எதுவும் இல்ல? அப்ப இவ்வளவு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு பிரச்சனை வர்றதுக்கு காரணம்னா இவங்க முத பாய்சன் சாப்பிட்டதான். பாய்சன் எதுக்கு சாப்பிட்டா? எதுக்கு சாப்பிட்டாங்கன்னு அவங்களே கேளுங்க. நீங்க சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க, எதுக்கு பாய்சன் சாப்பிட்டா? இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு தெரியாது கல்யாணம் ஆனது. அந்த பொய்யெல்லாம் எதுக்கு? டிசி எல்லாம் கிழிச்சு விசாரிட்டுன்றாங்க. எதுக்கு பாய்சன் சாப்பிட்டா அவ? எங்க வீட்டுக்கு தெரியாது, தெரியாம நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். இப்ப பெங்களூர் எங்க அக்காவுக்கு போகணும். சிவானா ஃபோன் பண்ணி, ஆனா சிவானா நீங்க ஒசூர் கிளம்பி வாங்க, நான் வந்துடுறேன். அப்ப நான் எது கட்டிக்கணும்? நான் எதுக்கு இருக்கணும்? பண்ணவே இல்ல. எந்த போன்லப்பா பண்ண? வீட்டு ஃபோன் நம்பர் எடுத்துட்டு வரட்டுமா? காமிங்க. அதையும் வீட்ல ஃபோன் இருக்குது, நீ எடுக்கல. எடுத்துட்டு வந்து காமிங்க. காமி எடுத்து வர வேண்டியதானே, எடுத்து வந்து காமிக்க வேண்டியதானே. நான் உன்ன மாதிரி பிளான் பண்ணி பழகிந்தா எல்லாமே எடுத்து வந்து இங்க மேடம் முன்னாடி வச்சிட்டு தம்பி
இப்போ வீட்டுக்கு நல்லா போனா எந்த பிரச்சனை கதடிக்கிறீங்க. இருக்காதுல்ல? மேடம் இப்போ 2 பேரும் ஒண்ணா வாழறதுக்கு தயார் இருக்கீங்களா? போறியாமா? மேம் இவங்க வீட்டில் ஓகே மேம், இவங்க எங்கே சொன்னாலும் சரி நான் இவங்க கூட இருக்கேன் அவ்வளோதான். என்னவே இது மட்டும் சொல்லுங்க மேம், என்னது தாலியை மெட்டி கழட்டி கொடுன்னு என்னைக்கும் சொல்லக்கூடாது. என்ன சொல்றது, என்ன யாராவது இவங்க என்ன சரிப்பா, கேட்கட்டும் மேம், okay. கெட்ட வார்த்தையில என்ன அடிக்கட்டும், நான் ஓகே சொல்றேன் சரியா. ஆனா அடுத்தவங்க வந்து என்ன மூடுடி உக்காருடி அவளே இவளன்னு கேட்கறதுக்கு எனக்கு அவங்க கிட்ட நான் வாங்கி பெங்களூர்ல போய் இருந்துடு 6 மாசம் தாலி மெட்டி கைத்து கொடுத்துட்டுன்னு ஏன் சொன்னீங்க? அந்த மாதிரி சொல்லவே இல்லை. இவங்க தான் போய் இருக்குன்னு சொன்னாங்க. எங்க வீட்டுக்கு தெரியாது. இதுல யாரை போய் சொல்றீங்க? எங்க வீட்ல கன்சல்ட் யாரோ பண்ணிட்டு ஒருத்தர் போய் ஏதோ ஒண்ணு சொல்றீங்க. பாத்துக்கிறேன். இந்த பொண்ணு சொல்றா தாலி மெட்டி கைத்தி கொடுத்துட்டு பெங்களூருக்கு போய் 6 மாசம்னு இந்த பையன் சொல்றான். சொன்னா 6 மாசம் இல்ல 10 நாள் 10 நாள் இரு. பையன் சொன்னா பிரச்சனை வருது, ஜாதி பிரச்சனை வருதுன்னு ஜாதி சொன்னா பிரச்சனைன்னு சொல்லல, பிரச்சனைன்னு மட்டும் தான் பிரச்சனை சொன்னாங்க. தான் வருதுன்னு அந்த பொண்ணு சொல்றா. இந்த பையன் சொல்றான், இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லை, அவ தான் என் வீட்டுல சொல்லாம நான் வந்துட்டேன், நான் பெங்களூருக்கு போறேன்னு அவ தான் சொன்னான்னு இந்த சரி அவ அப்படி சொன்னா, அப்புறம் எதுக்கு பாய்சன் குடிச்சா? கேளுங்க மேடம். நீ தான் சொல்லணும்ப்பா. வீட்ல இருந்தீங்கல்ல? அதுவும் பின்னாடியே பார்த்துட்டு தான் இருந்தேன். கோயிலுக்கு போலான்னு சொன்னேன். இல்ல சரி. அவ பெங்களூருக்கு போனோம்னு சொன்னா, அதுக்கப்புறம் நான் என்ன போக முடியாது, அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு தான் அனுப்ப poison முடியாதுன்னு சொன்னதுக்காக தான் இப்பவே நீ இந்த கண்ட்ரோல் பண்ற நீ அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு அதுக்கப்புறமா வண்டியில உட்கார வச்சுட்டு எனக்கு தெரியாது சாப்பிட்டதே. கோயிலுக்கு போலான்னு சொன்னோடனே இவர் இருந்துட்டு இல்ல நான் பானிபூரியா நான் வீட்டுக்கு தான் போகணும். மேம் அந்த நல்லா அக்கா கிட்ட போய் சொல்றாரு. பேசணும். அந்த நீங்க உங்க அம்மா சொன்னாங்கல்ல என் குலதெய்வம்னு, ம். அந்த சிவன் மேல சத்தியமா ம். நான் பெங்களூர் அனுப்ப மாட்டேன்னு சொன்னதுக்கு தான் நான் பாய்சன் குடிச்சேன்னு சொல்லுங்க. உண்மையாவே என் மேல சத்தியமா சொல்றேன். குலதெய்வம் வேணாம். சத்தியமா சொல்றேன். உன் சரியா? குலதெய்வம் மேல குலதெய்வம் சத்தியமா? சத்தியமா சொல்றேன். ஆ. நீ சொல்லவே இல்லை, நீ சாப்பிடவே இல்லை. அப்படி கண்டிப்பா சொல்லாதீங்க நீங்க. நீ பெங்களூர் கிளம்பி போறேன்னு சொன்னதுக்கு நான் அனுப்ப முடியாதுன்னு தான் சொன்னேன். அதுக்கு தான் அந்த நான் பாய்சன் குடிச்சேனா? ஆமா. உங்க குலதெய்வம் மேல குலதெய்வம் மேல சத்தியமா? சத்தியமா சொல்றேன். மாத்தி சொல்லணும் அவசியமே இல்லை. நல்லா மாத்துறாரு மேம், சத்தியமா நடந்ததே இதுதான். சரி காலைல இருந்து மெட்டிய நானே தூக்கி கழட்டி விசாட்டினா நான் தொட்டு கழட்டேன்னா தலைமையில கை வச்சு சொல்லு. தொட்டு கழட்டேன்னா கழட்டி நீ நீங்க அப்ப விசாட்டல. காப்போனி கழட்டி இருப்பா. எங்க விசாட்டினா? சரி எங்க போய் விசாட்டினா சொல்லுங்க. அதையாவது எங்க விசாரணைன்றது எந்த கேட்டா இடத்துல நான் விசாரணை? புரியும். அது எந்த கரெக்டா இடத்துல எனக்கு தெரியல. நான் தான் அது எப்படி கழட்டேன்னா கரெக்டா உங்களுக்கு நான் தெரியாது? கழட்டேன்னா எந்த இடத்துல விசாரணை நான் எப்படி அது கரெக்டா கழட்டேன்னா இரு ஒரு நிமிஷம். நான் நானே கழட்டேன்னா கழட்டினது தானே. எங்க விசாரணைன்னு சொல்லுங்க. எந்த இடத்துல போய் கழட்டி கழட்டி நீ விசாட்டினா? விசாட்டிட்டு வரல. அத்தான் எந்த இடத்துல போய் கழட்டி விசாட்டினா? மேம் இவர் பொய்ய ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க மேம். வாயை திறந்தாலே பொய் தான் பேசுறாங்க. தூ, நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் நினைக்கல நீங்க எல்லாம் உண்மையா தான் பேசுறீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் பார்த்தா தெரியுது பாதிக்கு பாதி ஃபுல்லு உண்மையா பொய். பேசுறதுனால உண்மையா பழனால இன்னைக்கே நான் உன் கழுத்துல தாலி அதுக்கு தான் இங்க கட்டிருக்கேன். வரைக்கும் சரியா? நான் தின்னுக்கிறீங்க சரி. சொன்னாங்க மேம். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன சொன்னாங்க, உன்னை பாரு உங்க வீட்டுல என்ன சொல்றது, எல்லாரும் முன்னாடியும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் எங்க வீடை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கான். எல்லாரும் உன்னை திரும்பி பாக்குற மாதிரி கொண்டு போய் டாப்ல நிறுத்துறேன் நீ பாய்சன் சாப்பிட்டு இல்ல நீ நிறுத்திட்டாங்க. பாய்சன் சாப்பிட்டு நீட்டி படுத்துப்ப உங்க பெத்தவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. உங்க பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நீ நான் பாய்சன் எதுக்கு சாப்பிட்டேன்னா அதுக்கே வாழணும்னு போய் நினைக்கிற சொல்றீங்க. பொண்ணு எதுக்கு நீ சாப்பிடுற? வாழணும்னு நினைச்சா எதுக்கு நீ சாப்பிடுற? வாழும் நினைச்சுதான் நைட் 12 மணிக்கு ஓடி வந்தேன் உங்களை தேடி. ஓடி வந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி வந்து உங்க வீட்லயே சொல்லியிருக்கணும். இல்ல நான் அதே மாதிரி கழட்டி பிச்சு எடுத்திருந்தா பரவாயில்ல, உன் மெட்டியை கழட்டி விசாட்டின்னு தான் நீ சாப்பிடுறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா நான் கேட்டீங்களா முதல்ல இல்லையா? தொட்டனா சரி கேட்டீங்களா இல்லையா? நீ என்ன சொன்ன? கழுத்துல இருக்க செயினை கழட்டி கேட்டீங்களா இல்லையா? கழுத்துல இருக்க செயினை கழட்டி உன் கழுத்துல போட்டு எங்க அக்காவுக்கு மேரேஜ் ஆனது தெரியாது, நான் பெங்களூர் போகணும்னு சொன்னதுதான். சரி அப்படியா அப்படின்னு செயினை கழட்டி நான் போடவே இல்லை. அதுவும் போடலன்னு சொல்லி இப்பவும் மேடம். சொல்றேன், நீங்க பொய்க்கு மேல பொய் சொல்றீங்க. நான் ஸ்டார்ட் பண்ணனா சத்தியமா இல்ல, நல்லா இருக்காது. அவன் போய் சொல்றான், தம்பி போய் சொல்றான். மெட்டியும் தாலியும் கயத்தி வச்சுட்டு சொல்லுங்க மேம். தூ கயத்தி வச்சுட்டு பெங்களூருக்கு போ 10 நாளைக்கு, இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகட்டும். அவர் தான் சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லி சரிம்மா, ஏன் போய் சொல்றீங்க? கண்டிப்பா இல்லைங்க மேடம். கிளம்பி போறேன்னு சமாளிக்காதீங்க, சொன்ன தயவு செஞ்சு அவங்க அக்காவுக்கு சமாளிக்காதீங்க. வந்து ஃபோன் பண்ணி கல்யாணம் வந்து வீட்டுக்கு நீங்க தாலி தெரியாது. கயத்தி வைக்க சொல்ல நான் தாலியை கழட்டி தொட்டேனா முதல்ல? தொடர்ந்து வேற. நான் சொல்லி நீ சொன்னீங்களா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க தொடலதான் ஆனா சொன்னீங்களா இல்லையா? நான் கண்டிப்பா சொல்ல மேடம். நான் அப்புறம் நீதாம்மா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கல, போன் என்ன வந்து மேடம் கிட்டே காமினா சொன்னா இல்லையா? இப்ப நடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுச்சேன்னா ஃபர்ஸ்டே ம். தப்பு பண்ணாலே பரவாயில்லடா சாமி உனக்கு ஒரு கும்பிடுன்னு போட்டு நான் போயிட்டுக்குவேன். அன்னைக்கு நீ எல்லாம் ஒரு ஆம்பளை இல்லைன்னு சொன்னதெல்லாம் தப்பு இல்லை. நீ ஆம்பளை இல்லைன்னு சொன்னது, நீ எல்லாம் ஒரு ஆளு ஒரு ஆசாம நீ செலவு பண்ண பெரிய புடிங்கடா. வண்டி வித்தான்னா நீ எது செலவு பண்ண? அதெல்லாம் கேட்ட வார்த்தையெல்லாம் உண்மை இல்ல. வண்டியை இவங்க நான் விக்கல என்ன மேம். நான் என்ன வண்டியை கேட்டேன்னா வித்தன்னு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்க,
வண்டி இப்போ வித்து போயிட்டு கல்யாணம் பண்ண செலவெல்லாம்னு வந்த உடனே ஸ்டார்டிங் போய் சொல்லிட்டாங்க. இல்லம்மா இப்ப பானிபூரி நான் போய் எப்பா தனியா நீங்க கேளு எல்லாத்து மேல வண்டி சத்தியம் எங்க? பண்றதுக்கு வண்டி- ரெடியா வண்டி இருக்கீங்க. வைக்கலையா? நான் ஆதாரத்து மேல வண்டி வைக்கிறேன். வைக்கலையா? கல்யாணம் வரைக்கும் வண்டி எல்லாம் அவரே வந்துட்டு- விக்கல. நான் எப்படி செலவு பண்ணாரு அப்புறம்? இவங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இவங்க இந்த பானிபூரி அண்ணா இருக்காங்கல்ல, இந்த அண்ணாவும் தான் அவங்க வீட்லயே காசை எடுத்து எடுத்து பாவம் பண்ணாங்க. அவங்க கிட்ட லாஸ்டா மேடம், வாங்கிக்கலாம்னு வண்டி பண்ணாங்க. வந்து என்ன ஃபோன் பண்ணாங்களோ பண்ணி தெரியாது. phone- என் கண்ணு முன்னாடி தான் 500 எதுக்கு அவங்க ரூபாய். போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்கினாங்க? இவரு போலீஸ் முன்னாடி நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் மேம். அப்பதான் இவங்களுக்கு போய் நல்லா பேசுறாங்க கரெக்டான்னு நினைச்சேன். எந்த போய் என்னன்னு சொல்றாங்க வந்த உடனே, என்னது சார் ஃபர்ஸ்ட் வாழ மாட்டேன் அவங்க வீட்ல எல்லாம் வாழ முடியாது, எவ்வளவு நாளும் சரி காசு எத்தனை லட்சம் ஆனாலும் கொடுத்து கழிக்கிறான். காசு கொடுத்து கொஞ்ச கழிக்கிற நேரம் அளவுக்கு இருங்கப்பா. வசதி இல்ல. சரி யாரு முதல்ல உங்களுக்கு வசதி கொடுத்தது? இல்ல தான். சரி உங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சுங்களா எதுக்குப்பா 10 லட்சம் கொடுங்கன்னு கேட்டது? உங்க அப்பா வந்து காசு கேட்கவே இல்ல. எங்க அப்பா வந்து உங்ககிட்ட காசு ஹலோ. கேட்டாங்க. எங்கிட்ட இவர் கேட்கல உங்க கூட வாழறேன்னு சொல்றாரு. இப்ப போறியா இல்லையா? மேம் இவரு பொய் சொல்றத ஃபர்ஸ்ட் கம்மி பண்ண சொல்லுங்க மேம். எல்லாத்து மேலயும் சத்தியம் பண்றாங்க. வேற எதை நம்பி மேம் இவங்க பின்னாடி நான் போய் இவங்க இது பண்ணலன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்து மேலயும் சத்தியம் பண்றாங்க. கடவுள் மேல கூட சத்தியம் பண்றாங்க. என் மேலயும் தான் சத்தியம் பண்றாங்க. எது மேல இனிமே சத்தியம் பண்ணா இவங்க உண்மையா சொல்லுவாங்க? எல்லாத்து மேலயும் சத்தியம் பண்றாங்க. உண்மை என்னன்னா இவங்க மேல நான் சத்தியம் பண்ணி அன்னைக்கு ஒரு டைம் நான் போய் சொன்னேன் மேம். இல்லவே இல்லை, நான் அது ஒண்ணுதான் இன்ன வரைக்கும். இவங்கள ஒழுங்கா போய் படிச்சிருக்கலாம்ல? எல்லாம் பண்ணாலும் சத்தியம். ஒழுங்கா படிச்சிருக்கலாம்ல? அதான் மேம் நான் பண்ண தப்பு. எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் அதுதான் நான் பண்ண தப்புன்னு. அப்ப எத்தனை தப்பு பண்ணியிருக்க? தமிழ் செல்வி வேணுமா வேண்டாமா உங்களுக்கு? மேடம் என்ன மேடம்? ம், எங்களுக்காக சொல்லக்கூடாது. இல்ல மேடம், இருக்க ரீசன் தான் சொல்லுங்க. ஆ? இருக்க ரீசன் தான் சொல்லுங்க. லவ்வே இல்லை சொன்னீங்க. என்னால அவங்க வாழ்க்கை அப்படியெல்லாம் இல்லை. நல்லா வாழ்வீங்களா பாப்பாவோட? ஆ? அவர் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். பையன் எப்படி? நல்ல பையன் தான். சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா. பொண்ணு எப்படி? சரி எந்திரிச்சு போங்க, போய் குடும்பத்தை பாருங்க. மெட்டி எங்க? மெட்டி எங்க? அவர்கிட்ட தான் மேம். மெட்டி எங்க? கழட்டி விசாட்டிட்டாங்க. மெட்டியை போட்டு விடு. வீட்டில் தான் இருக்காங்க. மெட்டி கிடைக்குமா? நீ எதுக்கு இவ்ளோ வைக்கப்படுற? நல்லா தான் இருக்காங்க. ஆ? நல்லா தான் இருக்கு. பாவம். டேய் பயமுறுத்தி இருக்கேன் அவனை. நானா? ம் அவங்களையா? ம் அவங்க வீடு சைடு இருந்தா அவங்க மூஞ்சி இப்படி இருக்காது மேம். இப்படி நின்று தான் பேசுவாங்க. இங்க யாரும் இல்லைல்ல, நான் ஒருத்தி கொஞ்சம் நல்லா நான் பேசுறேன்ல, அதனால இப்போ கல்யாணம் சரி. பண்ணக்குள்ள எங்க அம்மா வரணும் எங்க அக்கா வரணும் அப்படின்னு பண்ணிக்கிறதுன்னு சொன்னா யாரும் வராம தானே பண்ணாங்க. ம். ஆ? ம். ம். நான் இப்போ இல்ல எல்லாரும் யாரும் வராதுக்குள்ள தைரியமா இருந்திருந்தா நான் நீ தேவலன்னு சொல்ல தெரிஞ்சீங்கதான். இப்பயும் அதே மாதிரி யாரும் வேணாம் தானே சொல்லி பண்ணா. இப்பயும் தைரியமா பேசுங்க. இல்ல எங்க அம்மா வரணும்னு சொன்னா சொல்லு. அதே தைரியமா தாலி பேசுங்க. கட்டினால உனக்கு. ம். ம் கொஞ்சம் அடங்கி போயேன். என்ன ஆயிட போறது? மேடம் அதோட ஒண்ணு ஓப்பனா சொல்றேன் மேடம், நான் பக்கத்துல சொல்ல உட்காரு. விரும்பல. பக்கத்துல உட்காரு. என்ன சொல்றதுன்னா நல்ல நீ- பக்கத்துல நீ- உட்காரு. நீ தாலி கட்டிட்டு இல்லடா, ரொம்ப வேற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. நான் சொல்ல பக்கத்துல உட்காரு. விரும்பல. சிரியன் நல்ல சிரியன் பார்க்கட்டும். அவனை சிரிக்க வை பார்க்கலாம். ஏதாவது ஒன்று சொல்லி இல்ல மேம் அதெல்லாம் முடியாது, கொஞ்சம் கஷ்டம். சிரிக்க வச்சாதான் பொண்ணை அனுப்ப போறேன். எல்லாம் நான் அனுப்ப மாட்டேன். சிரிக்க வை அவனை. நான் எப்படி மேம் சிரிக்க வைக்கிறது? கிச்சு கிச்சு முட்டு. ஆ ஹலோ, ஸ்கூலுக்கு போறியா? 5th ஸ்டாண்டர்டில் சேர்த்து விட்றேன். 5th ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் கிடைக்குமா? மேம் இல்ல, எனக்கு 19 ஏஜ். 19 இயர்ஸா? எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. சரி, மெட்டி காயத்தின விஷயம் தீண்டு போச்சு, போட்டுட்டாங்களா? இப்போ 2 பேரும் ஒன்றா வாழ போறீங்க. புரியுதா? ஒருத்தர் விட்டு கொடுத்து குறை சொல்லிக்காம, அந்த பக்கம் இந்த பக்கம் குறை சொல்லிக்காம நல்லா வாழ போறீங்க. சரியா? ஆ கூட்டிட்டு போங்க. அடிக்கடி எப்படி ரியாக்ஷன் கொடுப்ப? அவ்வளோதான். இன்னொரு வாட்டி மேலே ஏறியா? இல்ல மேம். 2 பேரும் சேர்ந்து நிற்கிறீங்களா பெஞ்ச் மேலே? இல்ல ஆ இல்ல சந்தோஷமா கூட்டிட்டு போப்பா. எல்லாம் சரியாயிடும். தைரியமா இரு. இந்த பாரு, அவனே ரொம்ப நொந்து போயிருக்கான்.
இது பாரு மேம் இவங்க இது இல்லை மேம், இவங்க வீட்டில் நீங்கள் பேசுங்க மேம். பேசுகிறோம், அவங்க வீட்டில் பேசுகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இது பாரு அவ்வளோ ஈஸி கிடையாது. ஜாதி ஜனத்தை எல்லாம் பழிச்சுக்கிட்டு பகைச்சிக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிற அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. அவனுக்கு அவனோட பிரச்சனை இருக்கும். நீயும் நச்சு நச்சுன்னு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதே, சப்போர்ட் பண்ணு, தைரியம் கொடு. தொந்தரவு பண்ணி கல்யாணம் பண்ணல, நல்லபடியா பார்த்துக்கோ. கிளம்புங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.